So hi guys, நான் விகாஷ் and I am back with another video. ஸோ இன்னைக்கு வந்துட்டு கர்னல் டெவலப்மெண்ட் பற்றி கிடையாது, பட் கர்னலுக்கு ரிலேட்டடான ஒரு கான்செப்ட் இது. ஏன் கர்னல் டெவலப்மெண்ட் வந்து இல்லைன்னா, நான் போன வீடியோவில் தான் நான் வந்து சிஸ்டம் வந்து கிராஷ் பண்ணி விட்டுருப்பேன். அதனால் வந்துட்டு எனக்கு இன்னும் அதை செட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஐ நீட் 2 days, ஏன்னா வந்துட்டு எக்ஸாம் வேறு வந்து போயிட்டு இருக்குதுன்றதுனால எனக்கு டைம் ஆகும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா ஃபியூஸ் ஃபைல் சிஸ்டம். இதை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். யார் அப்படின்னா ஒன் ஹூ யூசஸ் AWS. ஸோ நீங்கள் வந்துட்டு AWSல S3ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜை நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? ஸோ இந்த S3 வந்துட்டு பேசிக்கலி இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு HTTP சர்வரை வந்துட்டு இன்பில்டாக வச்சுருக்கும். நம்ம இதுக்கிட்ட பேசணும் அப்படின்னா அதோடைய இந்த என் பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து பேசலாம் ஃபார் டேட்டா ரிட்ரீவல் அண்ட் ஸ்டோரேஜ். அப்படி இல்லை, நான் இதோடைய இந்த API உடைய இந்த URL வந்து யூஸ் பண்ணாமல் இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜில் உள்ள ஃபைல்ஸ் வந்துட்டு என்னோட கம்ப்யூட்டருக்குள்ளே நேட்டிவாக இருக்கிற மாதிரி நான் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் S3FSன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. விச் இஸ், நீங்கள் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் விச் இஸ் பக்கெட்குள்ளே நீங்கள் ஒரு டேட்டா போடணும் அப்படின்னா இந்த S3யோடைய APIயை யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் டச் ஃபைல் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த பக்கெட்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்து போய் உட்காந்துரும். ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டரில் உள்ள ஃபுல்லாக அந்த ஃபைல் சிஸ்டமையே வாட் யூ கேன் டூ அப்படின்னா யூ கேன் மேக் இட் ஆக்ட் லைக் என்ன சொல்கிறது புரோக்கர் டு தட் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். புரியுதா? லைக் அன் இன்டர்மீடியேட்டரி என்ன சொல்கிறதுனா லைக் கம்யூனிகேஷன் சேனல் டு தட் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். அப்போது அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் S3 லைக் அந்த ஒரு பக்கெட் வந்துட்டு உங்களுடைய ஃபைல் சிஸ்டமில் நேட்டிவாக வந்துட்டு வந்து உட்காந்துச்சு அப்படின்னா தென் தேட் இஸ் டன் வித் ஹெல்ப் ஆஃப் ஃபியூஸ். மேபி இது நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்து என்ன பேசுவேன்னு உங்களுக்கு வந்து புரியும். அப்படி யூஸ் பண்ணலைன்னா ஜஸ்ட் யூனோ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து தரேன், ஓகேவா? புரியாதவங்களுக்கு, புரிஞ்சவங்களுக்கு நோ வரிஸ். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா அவர் S3 பக்கெட். ஓகே, இது நான் வந்து நம்மளுடைய S3 பக்கெட். இது இந்த S3 ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் வந்துட்டு இதுக்குள்ளேயே வந்து இன்பில்டாக நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா HTTP சர்வர் இருக்கும், ஓகேவா? நம்ம வந்துட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வி பேசிக்கலி யூஸ் திஸ் API என் பாயிண்ட். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு something/post அப்புறம் வந்துட்டு பக்கெட் ஈக்குவல் டு திஸ் ஈக்குவல் டு தட் ஈக்குவல் டு இதெல்லாம் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கொடுக்குற டேட்டா இந்த பக்கெட்டுக்குள்ளே போய் வந்து உட்காந்துக்கிறோம், ஓகேவா? ஒன்று நம்மளுடைய அப்ளிகேஷன்லேருந்து இந்த API URL வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, எனக்கு இந்த API URL வந்து யூஸ் பண்ண இஷ்டம் இல்லை, வாட் ஐ வாண்ட் டு டூ அப்படின்னா என்னோட கம்ப்யூட்டரில் ஐ கேன் கிரியேட் அ நியூ ஃபோல்டர் ஆர் அ நியூ டைரக்டரி கால்டு லெட்ஸ் சே S3ன்னு வச்சுக்கிறேன், ஓகேவா? இது வந்து என்னோட ஹோம் ஃபோல்டரில் வந்து நான் வந்து S3ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நான் இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த S3 வந்துட்டு இந்த S3ன்ற ஃபோல்டர் வந்துட்டு இட் வில் பி கனெக்டட் டு த ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். இது என்னோட S3 அப்படின்னா இந்த ஃபோல்டர் வந்துட்டு சம்ஹவ் இது வந்துட்டு என்னோட ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் கூட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கும். அண்ட் இந்த ஃபோல்டருக்குள்ள நான் டச் hello.txt நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபோல்டர், ஓகேவா, இந்த ஃபோல்டரை எனக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த ஃபைலை எனக்கு கிரியேட் பண்ணி இந்த நெட்வொர்க் மூலியமாக இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்குள்ளே எனக்கு போட்டுரும். புரிகிறதா? ஸோ இந்த ஃபோல்டர் ஆர் இந்த டைரக்டரி வந்துட்டு இட் ஆக்ட்ஸ் இன் அ வே சச் தட் நான் நார்மலாக பண்ணுற விஷயங்கள் இன் கமாண்ட் லைன் அது எல்லாமே இட் வில் பி ரிஃப்ளெக்டட் டு த ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். இப்போ நான் கேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபைலில் உள்ள கண்டென்ட், அதாவது இந்த பக்கெட்டில் உள்ள கண்டென்ட்டை எனக்கு நெட்வொர்க் மூலியமாக போய் வாசித்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து எனக்கு வந்து என்னோட கமாண்ட் லைனில் எனக்கு அது நீட்டாக எனக்கு வந்து கொடுத்துரும் பேசிக்காக, ஓகேவா? ஸோ நான் வந்து கமாண்ட் லைனில் பண்ணுற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜை போய் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போது திஸ் ஃபோல்டர் ஆர் திஸ் டைரக்டரி சம்திங் ஸ்பெஷல், கரெக்டாக? இது நார்மலாக இல்லை. நார்மலாக வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த hello.txt என்னோட கம்ப்யூட்டரில் உள்ள என்னோட ஹார்ட் டிஸ்கில் வந்து எனக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கும். பட் இங்கே அப்படி ஆகலை.
இங்கே ஏதோ ஒரு ரிமோட் சர்வரில் உள்ள ரிமோட் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜில் எனக்கு இந்த ஃபைல் கிரியேட் ஆகிருக்குது அண்ட் கேட் பண்ணேன் அப்படின்னா அந்த ரிமோட் சர்வரில் உள்ள அந்த ரிமோட் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜில் எனக்கு அந்த டேட்டா வந்து ரீட் பண்ணி கொடுக்குது. ஓகே, அப்போது சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர், கரெக்டாக? இதுதான் வந்துட்டு என்னன்னா வித் ஹெல்ப் ஆஃப் ஃபியூஸ். ஓகே, இங்கே தான் வந்துட்டு இந்த ஃபியூஸோட வேலை வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு S3FSன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் சிஸ்டம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. முதல்ல எல்லாத்தையும் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபைல் சிஸ்டம்னா என்னது, பார்ட்டிஷன்னா என்னது, முதல்ல நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க்கை எப்படி நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணி ஃபார்மேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த பேசிக்ஸே தெரியாமல் நீங்கள் ஃபியூஸுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் புரியாது. ஓகே ஓகே ஃபைன். ஸோ முதல்ல வந்துட்டு இந்த ஃபைல் சிஸ்டம்னா என்னது, ஏன்னா இங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணுறது S3FS, S3 ஃபைல் சிஸ்டம். இட் இஸ் அ ஃபியூஸ் பேஸ்ட் ஃபைல் சிஸ்டம் dedicated to communicate with the S3 object storage. அப்போ what is a file system? ஓகே, ஸோ நீங்கள் ஓகே இதை நான் கண்ணிலே காமிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? ஏன்ட்டு இந்த Gparted அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. இதை நான் போன வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். ஓகே, இந்த Gpartedல வந்துட்டு எனக்கு இந்த டூல் வந்து எனக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, உன்னோட கம்ப்யூட்டரில் எத்தனை ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அந்த ஹார்ட் டிஸ்கில் எத்தனை பார்ட்டிஷன்ஸ் இருக்குது, அந்த ஒரு பார்ட்டிஷனும் எப்படி வந்து ஃபார்மேட்டாக இருக்குது, அந்த ஃபார்மேட்டட் பார்ட்டிஷன் வந்து எந்த ஃபோல்டரில் ஒரு எந்த ஒரு டைரக்டரியில் மவுண்ட் ஆகிருக்குது, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையுமே வந்து எனக்கு இந்த டூல் எனக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஓகே ஃபைன். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே மேலே ஒன்று இருக்குதா, ஸோ இங்கே 2 இருக்குது. ஓகே, இந்த 2 வந்து என்ன அப்படின்னா என்னோட ஹார்ட் டிரைவ்ஸ், மை ஸ்டோரேஜ் டிவைசஸ், விச் மீன்ஸ் இங்கே எனக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, டேய் உன்னோட கம்ப்யூட்டரில் 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது, 64 GB 64 GB. ஓகே, இந்த GIB அப்படின்னா இட் இஸ் லைக் அ டிஃப்ரெண்ட் யூனிட். இது வந்து கிகி பிட்னு மெபி பிட் MIBன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், மேபி பிட் அதுவும் வந்து மெகா பைட்டும் வந்து ஒன்றும் கிடையாது. தோஸ் 2 things ஆர் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. அது எப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு சொல்கிறேன் நான், இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. MB அப்படின்றது வந்துட்டு 1000 பவரில் போகும். இப்போ வந்து 2 MBனா 1000 பவர் 2 பைட்ஸ். அதே இது 2 MIB அப்படின்னா 1024 பவர் 2ன்னு போகும். புரியுதா? ஸோ இது ஆக்சுவலி கிகா பைட் கிடையாது. GIன்றது எனக்கு அந்த எக்ஸாக்ட் பேர் தெரியல, கிகின்னு நினைக்கிறேன், கிகி பிட், கிகி பைட் ஆர் வாட் எவர், பட் 1024ல் போகும். ஓகே ஃபைன். ஸோ எனக்கு இங்கே எனக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, மொத்தம் 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது, VDAன்னு ஒன்று VDBன்னு ஒன்று. நீங்கள் உங்களோட மிஷினில் பார்த்தீங்கன்னா STA அப்புறம் வந்துட்டு இந்த SDBன்னு இருக்கும். அது ஏன் எனக்கு வந்து VDAன்னு இருக்குது அப்படின்னா, நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறது வந்து வெர்ச்சுவல் மிஷின்றதுனால எனக்கு வந்து VDA VDBன்னு இருக்குது. நீங்கள் வெர்ச்சுவல் பாக்ஸே நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலுமே இங்கே உங்களுக்கு வந்து STA STBன்னு தான் இருக்கும். எனக்கு இங்கே நான் UTMன்னு சொல்லிட்டு வந்துட்டு எங்களோட மேக்குக்கு ஒன்றுது, நான் வந்து அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ UTM decides what to name it. ஓகே, இப்போ இந்த VDA, ஓகே இந்த VDA வந்து பேசிக்கலி திஸ் இஸ் மை பிரைமரி ஹார்ட் டிஸ்க். ஓகேவா? இந்த பிரைமரி ஹார்ட் டிஸ்கில் பேசிக்கலி எனக்கு மொத்தம் 2 பார்ட்டிஷன்ஸ் எனக்கு வந்து இருக்குது. பார்க்க முடியுதா? VDA1 அண்ட் VDA2. இப்போ இந்த VDA1 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இந்த பார்ட்டிஷனுக்குள்ள, ஓகே சி லிசன், இதை நீங்கள் பாருங்க, இந்த ஒரு பெரிய டப்பா இருக்குதா, இந்த ஒரு பெரிய டப்பாவில் முதல்ல ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குதா, ஒரு சின்ன ஸ்பேஸ், இந்த சின்ன ஸ்பேஸ் தான் வந்துட்டு இந்த என்னோட VDA1, இது என்னோட VDA2. இந்த VDA1க்குள்ள எனக்கு வந்து என்ன இருக்குதுன்னா, நீங்கள் கர்னல் டெவலப்மெண்ட்டோடைய முதல் வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பூட் லோடர்னு ஒன்று நம்ம அதை பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த VDA1க்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா பூட் லோடர். ஓகே, பூட் லோடர் அண்ட் த இனிஷியல் செட்டப் ஆஃப் த கர்னல். சி திஸ் இஸ் மாடர்ன் ஆர்கிடெக்சர். நம்மளோட கர்னல் டெவலப்மெண்ட்டில் பார்த்தது வந்து என்னன்னா, பயாஸுக்கு நம்ம வந்து பார்த்துருப்போம். அதாவது பழைய பழைய அந்த ஹார்ட்வேருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துருப்போம். இது வந்துட்டு என்னன்னா பேசிக்கலி UEFI. நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா கம்ப்யூட்டர்ஸும் மோஸ்ட்லி வந்து இந்த காலத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட மதர் போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா UEFI தான் இருக்குமே தவிர பயாஸ் இருக்காது. பயாஸ்ன்றதெல்லாம் அந்த காலமே வந்துட்டு முடிஞ்சு போச்சு, அழிஞ்சு போன விஷயம். அது வந்துட்டு இப்போ நீங்கள் மேபி உங்கள் வீட்டில் பென்டிஎம் மிஷின்ஸ் அல்லது வந்துட்டு ஆமாம் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த இன்டெல் பென்டிஎம் அந்த மாதிரி ப்ராசஸஸை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி மதர் போர்டு இருந்துச்சுன்னா மேபி பயாஸ், மேபி இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயாஸ் இருக்கும்.
பட் இந்த காலத்தில் உள்ள எந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுற மதர் போர்டுமே வந்து பயாஸ் கொண்ட மதர் போர்டாக இருக்க வாய்ப்பு இல்லை, யூஎஃப்ஐ தான் இருக்கும். ஸோ இந்த யூஎஃப்ஐ நாம் வந்து போன வீடியோவில் இந்த பயாஸ் பார்த்துருப்போம். அதாவது மொதல் செக்டாரில் வந்துட்டு கடைசி 2 பைட்ஸ் வந்துட்டு AA55 இருக்கணுண்டு. அதே மாதிரி வந்துட்டு அப்படி இருந்துச்சுன்னா தென் that drive is bootable நம்ம வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே வந்து எப்படின்னா இந்த யூஎஃப்ஐயில் இந்த இந்த பூட் இஎஃப்ஐ இங்கே தான் போய் வந்துட்டு அந்த எல்லாத்தையுமே வந்து வாசிக்கும். இந்த மவுண்ட் பாயிண்ட் வந்துட்டு இருக்கணும். இந்த மவுண்ட் பாயிண்ட் வந்துட்டு இருந்துச்சுன்னா தென் வி கேன் சே தட் டிரைவ் இஸ் பூட்டபிள். ஸோ யூஎஃப்ஐ சம்திங் டிஃப்ரெண்ட். அது வந்து எனக்கே மோஸ்ட்லி வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்ல தெரியல, லைக் ஏன்னா அதை நான் போய் வந்து ரிசர்ச் பண்ணது கிடையாது. பட் ஜஸ்ட் நோ தட் லைக் பேசிக்கலி திஸ் இஸ் ஃபார் யூஎஃப்ஐ பூட் லோடர். ஸோ இந்த VDA1 இந்த மொதல் பார்ட்டிஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா we have this boot loader and the initial kernel. ஓகே, நைஸ். இது வந்துட்டு ஒரு 1.05 GIBக்கு வந்துட்டு இருக்குது. அண்ட் இங்கே வந்து 8 MB தான் வந்து யூஸே இருக்குது, பார்க்க முடியுதா? ஸோ வந்துட்டு இங்கே அன்யூஸ்டு 1.04 GIBன்னு இருக்குது. அது ஏன் அன்யூஸ்ட் அப்படின்னா வந்துட்டு அகெயின் அவங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் சி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து பேடிங்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இட் இஸ் ஃபார் ஃபாஸ்ட் ஆக்சஸ். அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு அந்த பேடட் அந்த ஒரு ஸ்டார்டிங் லொக்கேஷன் வந்துட்டு இஃப் இட் இஸ் பேடட் டு அ சர்டன் நம்பர் அப்படின்னா தென் த ஆக்சஸ் வில் பி அ லாட் ஃபாஸ்டர். ஸோ அதனால் வந்துட்டு இவ்வளோ ஜிபி வந்துட்டு அன்யூஸ்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இக்னோர் தேட். நீங்கள் வந்து கேட்கலாம், எனக்கு வந்து லைக் என்னோட மொதல் பார்ட்டிஷனை வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது எனக்கு ஜஸ்ட் 8.4 MIBனா எனக்கு அது மட்டும் வந்துட்டு ஒரு பார்ட்டிஷனாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அப்படி இருக்க முடியாது. கொடுத்தா சங்காக தான் கொடுப்பாங்க. பிகாஸ் ஃபார் பேடிங் அண்ட் ஃபாஸ்டர் ஆக்சஸ். ஓகே, இந்த VDA2 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இதுதான் வந்து நம்மளுடைய ரூட் ஃபைல் சிஸ்டம். ஓகேவா? இதை பற்றி நான் போன வீடியோவில் நான் பேசியிருப்பேன். எப்படி வந்து நம்ம ஒரு கண்டெய்னரை டாக்கரே இல்லாமல் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ரூட் ஜெயில் ஒன்றை பற்றி நான் பேசியிருப்பேன். அதில் வந்துட்டு இந்த லைக் இந்த ஒரு மவுண்ட் பாயிண்ட்டை பற்றி நான் வந்து காமிச்சிருப்பேன். ஓகே, இந்த மவுண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா திஸ் இஸ் த ரூட் ஃபைல் சிஸ்டம். இங்கே இருந்தால் வந்து உங்களுடைய ரூட் ஃபைல் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும். இந்த VDA2ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா உங்களோட ஹார்ட் டிஸ்கில் வந்துட்டு ஸ்டோர் பண்ண வச்சிருக்கிற எல்லா டேட்டாவுமே இருக்கும். அண்ட் உங்களோட ஓஎஸ் ஃபைல்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட அந்த ஓஎஸ்க்கு தேவைப்படக்கூடிய அந்த எல்லா யூட்டிலிட்டிஸ், GUI உடைய இந்த இது எல்லாமே, அண்ட் ஆல்சோ வந்துட்டு யூசர் ஸ்டோர் லைக் வந்துட்டு இந்த யூசர் ஸ்டோர் டேட்டா இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த VDA2 உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த SDA2. ஸோ இங்கே வந்துட்டு யூஸ்டு எவ்வளோனா 12.36 GIB. இவ்வளோ ஜிபி வந்து எனக்கு சைஸை நான் வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஜிபி எனக்கு ஃப்ரீயாக இருக்குது, இவ்வளோ ஜிபி எனக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்டே வந்து என்ன அப்படின்னா நம்ம இதை ஏன் பார்க்க வந்தோம் அப்படின்னா இந்த FAT32 XT4 இருக்குது. இதெல்லாம் என்னது? வாட் ஆர் தீஸ் திங்ஸ்? FAT32 XT4 இன்னும் வந்து நிறையா இருக்குது. XT3 XT2லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. பட் மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து இந்த லினக்ஸ்னா வந்து XT4 யூஸ் பண்ணுவோம். விண்டோஸ்னால் வந்துட்டு இந்த NTFS நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் FAT32 இந்த FAT32ன்றது வந்து என்னென்னா பேசிக்கலி ஃபைல் சிஸ்டம். இது மோஸ்ட்லி வந்து 4 GB தான் இதால் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். 4 GB ஆஃப் அந்த ஒரு டிஸ்க்கு தான் அதால் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நான் என்ன சொல்கிறேன், முதல்ல ஃபைல் சிஸ்டம்னா என்னென்னு பார்ப்போம். டு சிம்பிளி புட் இன் அ வே வாட் அ ஃபைல் சிஸ்டம் இஸ். இது முதல்ல ஓடுது. டு சிம்பிளி புட் இன் அ வே வாட் அ ஃபைல் சிஸ்டம் இஸ் அப்படின்னா ஃபைல் சிஸ்டம் இஸ் லைக் த பேக் அண்ட் ஃபார் யுவர் லைக் என்ன சொல்கிறது ஹார்ட் டிஸ்க் லைக் பேசிக்கலி. ஸோ பேக் அண்ட் அப்படின்றத நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதுகிட்ட தான் வந்து அந்த மொத்த லாஜிக்குமே இருக்குது. நீங்கள் ஒரு புது ஹார்ட் டிஸ்க் நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு புது ஹார்ட் டிஸ்க் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்து ஃபைல்னா என்னன்னு தெரியாது, ஃபோல்டர்னா என்னன்னு தெரியாது. இதுக்கு வந்து ஐடியாவே இருக்காது. பேசிக்கலி ஃபைல்ஸை பற்றியான ஐடியா இருக்காது, ஃபோல்டர்ஸை பற்றியான ஐடியா இருக்காது. அப்புறம் ஒரு ஃபைல் நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது இந்த லேட்டஸ்ட் அந்த கிரியேட்டட் அந்த ஒரு இது இருக்குல்ல இந்த ஸ்டாம்ப்பு. பேசிக்கலி நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி இட் அ செகண்ட். இங்கே வந்துட்டு LSALனு போட்டோம் அப்படின்னா இங்கே பேசிக்கலி இங்கே May 23, 1912 இருக்குதா. இந்த மாதிரியான டைம் ஸ்டாம்ப் எதுவும் லைக் இதில் உள்ள எந்த ஒரு விஷயமுமே வந்துட்டு
ஃபைல் உங்களோட ஹார்ட் டிஸ்க்கு வந்துட்டு ஐடியாவே இருக்காது. இந்த ஃபைல், இந்த யூசர், இந்த ஒரு குரூப்பு, இந்த பெர்மிஷன்ஸு, இது அதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விதமான என்ன சொல்கிறது இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்கு தெரியாது. ஹார்ட் டிஸ்க் இஸ் டம்ப். அது ஒரு முட்டாள், அது எதுவுமே தெரியாது. ஹார்ட் டிஸ்கால வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுமே தவிர அந்த பைட்ஸ் ஆஃப் டேட்டா என்னது, யாருக்கு சொந்தம், எப்படி சொந்தமாகும், என்ன கணக்கு, ஏது கணக்கு, எப்போ இதை வந்து கிரியேட் பண்ணது, யார் எதுவுமே ஹார்ட் டிஸ்க்கு தெரியாது. அப்போ இந்த எல்லா இன்ஃபர்மேஷன், இந்த இன்டெலிஜென்ஸை கொடுக்கறது யாருன்னா ஃபைல் சிஸ்டம். புரிகிறதா? ஸோ நீங்கள் வந்து இந்த ext4 அப்படின்றது வந்துட்டு பேசிக்கலி என்ன அப்படின்னா, இட் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர். இன் சிம்பிள் டேர்ம்ஸ் இட் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ பேசிக்கலி நீங்கள் உங்களோட காலேஜஸில் எல்லாமே வந்துட்டு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்ற அந்த ஒரு இதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணும்போது மினி ப்ராஜெக்ட்னு ஒன்று அவங்க வந்து செய்ய சொல்லுவாங்க. அதில் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ஃபைல் சிஸ்டம்ஸை பற்றி வந்துட்டு இந்த மினி ப்ராஜெக்ட் வந்துட்டு செஞ்சுருப்பாங்க. இது தெரிஞ்சோ தெரியாமலோ கூகுளில் இருந்து பார்த்தோ பார்க்காமலோ நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. மேபி இந்த வீடியோ வாட்ச் பண்ணுற நீங்களே இது வந்து பண்ணியிருக்கலாம். அந்த ஃபைல் சிஸ்டம் வச்சு நீங்கள் வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். அதோட கான்செப்ட் வந்துட்டு இதுதான் பேசிக்காக. ஓகேவா? இந்த ext4 அப்படின்றது வந்து பேசிக்கலி இட் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு இப்போ ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கும். இவ்வளோ கேவலமாக வந்துட்டு இருக்காது, சும்மா நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஹார்ட் டிஸ்கில் ஒரு டேட்டா ஒரு என்ன சொல்கிறது, we would have a data structure. ஓகே, அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்னென்னலாம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கும் அப்படின்னா, இந்த ஃபைல் யாருக்கு சொந்தம், யார் ஓன் பண்ணியிருக்கா, பெர்மிஷன்ஸ் என்னென்ன, எல்லாமே அந்த ஒரு ஃபைலுக்கான மீனிங் வந்து என்னது. இந்த ஃபைல் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் இன் திஸ் பிளாக் அண்ட் எண்ட்ஸ் இன் திஸ் பிளாக். ஒரு ஐநோடு வந்துட்டு அதுக்கு எத்தனை இந்த லிங்க் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளுடைய ஃபைல் சிஸ்டம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, நான் அப்போ இந்த வீடியோ இஸ் நாட் அபவுட் ஃபைல் சிஸ்டம்ஸ். நான் அதை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் அது போக விரும்பலை. இது கர்னல் டெவலப்மெண்ட்டில் கண்டிப்பாக வந்து வரும். கர்னல் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு FAT32 நம்ம வந்துட்டு எழுதுவோம். அப்படி வந்துட்டு எழுதும்போது அப்போ வந்துட்டு உண்மையிலே இந்த ஃபைல் சிஸ்டம்ஸுக்குள்ளே என்னென்னலாம் ஒரு 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 பிட் லெவலாக நான் வந்து போவோம். பட் இப்போ வந்துட்டு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபைல் சிஸ்டம் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு பேக் அண்ட் தட் ப்ரொவைட்ஸ் த லாஜிக் அண்ட் த இன்டெலிஜென்ஸ் ஃபார் த ஹார்ட் டிஸ்க். ஓகேவா? as simple as that. நம்ம வந்து கர்னல் டெவலப்மெண்ட்டில் பார்ட் 4 ஆர் பார்ட் 5 சம்திங் எப்போயாவது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஃபைல் சிஸ்டம் வந்துட்டு இன் டீப்பர் லெவல் வந்து அது என்னது, அது எப்படி வந்துட்டு உண்மையிலே வேலை செய்யுதுன்றதை பற்றி பார்ப்போம். பட் ஜஸ்ட் நவ் அண்டர்ஸ்டாண்ட் இதுனா என்னது இப்போதைக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த பேசிக்கலி இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு இந்த ext4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் சிஸ்டம் நம்மளுக்கு இப்போ உள்ளுக்குள்ளே வந்து உட்காந்துருச்சு. இட் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் that structures the data in such a way that the OS can now identify இதெல்லாம் ஃபைல்ஸ், இதெல்லாம் ஃபோல்டர்ஸ், இதெல்லாம் he owns it, she owns it ன்னு சொல்லிட்டு now the OS can identify. அப்போது இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே வந்துட்டு எனக்கு ext4க்கான டேட்டா ஸ்ட்ரக்சர் எனக்கு வந்து இருக்குது அப்படின்னா, இந்த ext4 ஃபைல் சிஸ்டம் இந்த ஒரு ஹார்ட் டிஸ்கை OS இதுகிட்ட பேசணும் அப்படின்னா சம்ஹவ் ஓஎஸ்க்கு வந்துட்டு இந்த ext4 லாங்குவேஜ் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக இது எப்படி வந்துட்டு எந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் பேசுனா, எந்த ஒரு ப்ரோட்டோகாலில் பேசுனா இந்த ஒரு இந்த ஒரு பார்ட்டிஷன் கிட்ட பேசலாம் அப்படின்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஓஎஸ்க்கு தேவை. அது கண்டிப்பாக வந்து இருக்கும். ஏன்னா நான் ஏன் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பார்ட்டிஷனில் வந்துட்டு இந்த ext4 வச்சு ஃபார்மேட் பண்ணதே வந்துட்டு ஓஎஸ் தான். அது பண்ண தெரிஞ்சதுக்கு வந்துட்டு இந்த ext4 இதுக்கிட்ட வந்துட்டு இது பண்ண முடியாதா, என்ன பண்ண முடியாதா, பேச முடியாதா? முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கர்னல்டையுமே வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த கர்னல் கோடிலே வந்துட்டு ext4 அண்ட் a lot of other file systems இதோட டிரைவர்ஸ் இருக்கும் பேசிக்காக. ஓகேவா? ஸோ டிரைவர்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் லைக் த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்னு வச்சுக்கலாமா. டிரைவர் அதோடைய கோட் வந்துட்டு இட் நோஸ் ஹவு டு ஸ்பீக் வித் தட் பார்ட்டிஷன். இப்போ வந்துட்டு இந்த ext4 அதுக்குரிய டிரைவர் வந்துட்டு இட் நோஸ் ஹவு டு டாக் வித் பார்ட்டிஷன் தட் ஹேஸ் பீன் ஃபார்மேட்டட் வித் ext4. இப்போ அதே இது வந்து விண்டோஸில் NTFS இருக்கும்.
இப்போ எனக்கு வந்து இந்த NTFS டிரைவர் வந்து என்னோட விண்டோஸ் மிஷினில் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா then that driver knows how to talk with the hard disk that is being partitioned with the NTFS. ஸோ இந்த டிரைவர்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு கர்னல் லெவலில் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் வந்துட்டு த மெயின் டிஃபரன்ஷியேஷன் பிட்வீன் தீஸ் அண்ட் ஃபியூஸ். நம்ம ஃபியூஸை பற்றி நான் வந்து பேசக்கூட இல்லை, வரேன். இந்த ext4 இந்த NTFS எல்லாமே வந்துட்டு எங்கே இருக்கும்? கர்னலில் இருக்கும். சரி, நீங்கள் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நம்மளுடைய மொத்த சிஸ்டமுமே வந்துட்டு இட் வில் பி டிவைடட் இன்டு 2 things, கர்னல் ஸ்பேஸ் அண்ட் யூசர் ஸ்பேஸ். ஓகேவா? இந்த கர்னல் ஸ்பேஸில் வந்துட்டு நம்மளால் ப்ரிவிலேஜ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராசஸர் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸரில் we can perform many instructions, அப்படி தானே? ஆனால் அந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையுமே வந்துட்டு எல்லாராலையுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ப்ராசஸரில் வந்துட்டு கண்ட்ரோல் பிட்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த கண்ட்ரோல் ஃப்ளாக்னு ஒன்று இருக்கும். லெட்ஸ் சே CF. இந்த கண்ட்ரோல் ஃப்ளாக் வந்துட்டு ஒன்றா இருந்துச்சுன்னா then the processor is in the state of executing every instructions. இதே இது இப்போ 0-ஆக இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும்தான் அதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 1 அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டு இருந்துச்சு CPU அப்படின்னா CPUவால் வந்துட்டு ப்ரிவிலேஜ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், we have CTI, we have STI, we have in, we have out. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இன் அவுட் நம்மளுக்கு இப்போ வந்து அதிகமாக தேவைப்பட போகுது. ஓகே, இந்த CTI அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா கிளியர் இன்டரப்ட்ஸ். அதாவது CPUக்கு வர அந்த இன்டரப்ட்ஸ் எல்லாத்தையுமே, அந்த இது இருக்கிற அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு நம்ம சொல்கிறோம். STIனா செட் இன்டரப்ட்ஸ், வரக்கூடிய சிக்னல்ஸை வந்துட்டு அக்செப்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். நீங்கள் இந்த இன்டரப்ட்ஸை பற்றி இதை பற்றி நான் கர்னல் டெவலப்மெண்ட் வீடியோஸில் பேசியிருக்கேன். நான் இன்டரப்ட்ஸை பற்றி பேசியிருப்பேன் நினைக்கிறேன். அப்படி பேசலைன்னா நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசுவோம். ஏன்னா மேபி நான் இன்டரப்ட் வெக்டார் டேபிள் பற்றி நான் பேசியிருப்பேன்ல அந்த வீடியோவில், பார்ட் 1 வீடியோவா ஐ திங்க் ஸோ. பார்ட் 1 வீடியோவில் வந்துட்டு இன்டரப்ட் வெக்டார் டேபிள் பற்றி நான் பேசியிருப்பேன். அது வந்துட்டு என்ன சொல்கிறதுனா, அந்த பயாஸ் மோடில் இருக்கும்போது நம்மளுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதை பற்றி நான் பேசலை. ஸோ பேசிக்கலி CTI இஸ் ஃபார் கிளியரிங் தி இன்டரப்ட்ஸ் அண்ட் STI இஸ் ஃபார் செட்டிங் தி இன்டரப்ட்ஸ். ஓகே ஃபைன். இந்த இன் அவுட்ன்றதுமே வந்துட்டு என்ன அப்படின்னா தேர் ஆல்சோ சம் கைண்ட் ஆஃப் ப்ரிவிலேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த இன் அப்படின்றது வந்துட்டு டைரக்டா நம்மளுடைய கம்ப்யூட்டரில் உள்ள ஹார்ட்வேர் டிவைசஸ் கிட்ட லைக் அதெல்லாம் வந்து பேச முடியும், இன்புட்டை வாங்க முடியும். அந்த ஹார்ட்வேர் டிவைசஸ்ட இருந்து வரக்கூடிய இன்புட்டை வந்து வாங்கி வச்சுக்க முடியும். இந்த அவுட்ன்றது வந்து என்ன அப்படின்னா டைரக்டா வந்துட்டு ஒரு டேட்டாவை வந்துட்டு ஹார்ட்வேர் டிவைஸ் கிட்ட வந்து அவுட்புட்டாக கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா தீஸ் ஆர் சம் IO மேப்ட் IO. இதை நீங்கள் வந்து லைக் இதை நம்ம வந்து போர்ட் மேப்ட் IOன்னு சொல்லலாம், அல்லது IO மேப்ட் IOன்னு சொல்லலாம். இந்த போர்ட் மேப்ட் IO அல்லது இந்த IO மேப்ட் IO, இந்த ரெண்டு இன் அண்ட் அவுட், இந்த ரெண்டத்தையுமே நம்ம வந்து அசம்பிளியில் எழுதணும் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ஃப்ளாக் வந்துட்டு ஒன்றா செட் ஆயிருந்தா மட்டும்தான் வந்துட்டு நம்மளால் இது பண்ண முடியுமே தவிர, இந்த கண்ட்ரோல் ஃப்ளாக் வந்துட்டு 0-ஆக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்மளால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அது ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து யோசித்து பாருங்க, உங்களால் யூசர் ஸ்பேஸ்ல இருந்து டைரெக்டாக வந்து ஹார்ட்வேர் ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னா கண்ட மணிக்கு நம்ம வந்து என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணி வரலாம். லைக் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம வந்துட்டு இப்போ நம்மளுடைய யூசர் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல இருந்து ஹார்ட்வேர், எல்லா ஹார்ட்வேர், இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சாட்டா லைக் அது வந்து இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த SSDயா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ராவா இருக்குதோ அந்த எல்லா ஹார்ட்வேர் கிட்டையும் நம்மளால வந்துட்டு டைரக்டா யூசர் ஸ்பேஸ்ல இருந்து மேனிப்புலேட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா தென் தட் இஸ் அ சீரியஸ் செக்யூரிட்டி இஷ்யூ. கரெக்டா? அப்போ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to restrict it. யூசரால் இவ்வளோதான் பண்ண முடியணும், கர்னலால் இதை விட அதிகமாக வந்து பண்ண முடியணும். அப்போ இந்த மாதிரியான இந்த CPUவில் வந்து இந்த CF1 இந்த மாதிரியான அந்த ப்ரிவிலேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கர்னல் ஸ்பேஸில் உள்ள ப்ரோக்ராமால் மட்டும்தான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா? இதை நம்ம வந்துட்டு ரிங் 0ன்னு சொல்லுவோம். ஓகே, இது இதெல்லாமே வந்துட்டு ரிங் 0.
நீங்கள் ring 0, ring 1, ring 2, ring 3, இந்த ring 3 தான் வந்து என்ன அப்படின்னா அந்த யூசர் ஸ்பேஸ். ஸோ ring 0ல வந்துட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையுமே வந்து நம்மளால வந்து அக்சஸ் பண்ண முடியும். ring 3ல வந்துட்டு பண்ண முடியாது. அப்போ நீங்கள் கேட்பீங்க, நான் யூசர் ஸ்பேஸ்ல இருந்து வந்து ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து ஹார்ட் டிஸ்கில் தான் எனக்கு வந்து இருக்குது. அப்போ யூசர் ஸ்பேஸ்ல இருந்து நான் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து அக்சஸ் பண்ணுறேன். இல்லை, எஸ் பண்ணுறீங்க. ஆனால் டைரெக்டாக யூசர் ஸ்பேஸ்ல இருந்து நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க் அக்சஸ் பண்ணல. நீங்கள் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் அன்னைக்கு அந்த ஒரு சிஸ்டம் கால் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க, வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா இந்த ஓப்பன் வந்துட்டு பேசிக்கலி கர்னலுக்கு போகும். ஓகே, இந்த சிஸ்டம் கால் வந்துட்டு இட் வில் பி டிரான்ஸ்லேட்டட் டு த கர்னல். இது வந்து இட் வில் பி கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச். பேசிக்காக யூசர் ஸ்பேஸ் வந்து கர்னலுக்கு ஸ்விட்ச் ஆயிடும் பேசிக்காக. ஓகே, இப்போ இந்த ஓப்பன் அந்த ஒரு சிஸ்டம் கால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கால் அன் இன்டரப்ட். ஒரு இன்டரப்ட் ஹேண்டிலரை வந்துட்டு கால் பண்ணும். இந்த இன்டரப்ட் ஹேண்டிலர் வந்துட்டு கர்னல் ஸ்பேஸில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்டரப்ட் ஹேண்டிலர். அந்த இன்டரப்ட் ஹேண்ட்லர் வந்துட்டு பேசிக்கலி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்டரப்ட் ஹேண்ட்லர் தான் வந்துட்டு பேசிக்கலி நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்கோட நம்மளுக்கு பேசி கொடுக்கும். ஓகே, இந்த ஹார்ட் டிஸ்கோட இந்த இன்டரப்ட் ஹேண்ட்லர் கர்னல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இந்த இன்டரப்ட் ஹேண்ட்லர் தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஹார்ட் டிஸ்கோட பேசி கொடுக்கும். இன்னும் டீப்பாக போகணும் அப்படின்னா வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ் இஸ், நீங்கள் ஓப்பன் நீங்கள் வந்து கொடுக்கும்போது உங்கள் கர்னலில் வந்துட்டு we have a something called virtual file system. ஓகே, virtual file system. இந்த virtual file system வந்துட்டு ஒரு டேபிளை வந்து இது மெயின்டைன் பண்ணி வைக்கும். அந்த டேபிளில் வந்து என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைலை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண பார்க்குறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு something/a.txt. இப்போ இந்த லொக்கேஷனில் உள்ள இந்த ஒரு லொக்கேஷன் வந்துட்டு எந்த ஃபைல் சிஸ்டமை சப்போர்ட் பண்ணுது, இந்த லொக்கேஷன் வந்து எந்த ஃபைல் சிஸ்டமை வந்துட்டு அண்டர்லைனில் வச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் பார்க்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைல் சிஸ்டம் இந்த ஒரு லொக்கேஷன் வந்துட்டு இட் ஹேஸ் ext4 இதைத்தான் வந்துட்டு இது வந்துட்டு இந்த அண்டர்லைனில் வச்சிருந்தது அப்படின்னா கர்னல் என்ன பண்ணும்னா இந்த ஓப்பன் அப்படின்ற அந்த ஒரு காலை ext4 டிரைவருக்கு இது வந்து பாஸ் பண்ணிடும். நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே டிரைவர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒன்று பார்த்துருப்போம். கரெக்டாக டிரைவர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒன்று பார்த்துருப்போம். அதாவது எல்லா பேசிக்கலி இந்த ஃபைல் சிஸ்டம்ஸுக்குமே வந்துட்டு we have a டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த லொக்கேஷன் நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஃபைல் எந்த ஃபைல் சிஸ்டமால் வந்துட்டு சப்போர்ட் பண்ணப்படுது அப்படின்றது இந்த விர்ச்சுவல் ஃபைல் சிஸ்டமில் உள்ள அந்த டேபிளில் இருக்கும். அண்ட் இந்த டேபிள் வந்துட்டு ஒன்ஸ் இட் சேஸ் ext4 அப்படின்னா இந்த ஓப்பன் கால் வந்துட்டு இட் வில் பி ஃபார்வர்டட் டு த டிரைவர். இந்த டிரைவர் வந்துட்டு then it knows how to speak with that partition that has been formatted by ext4. புரிகிறதா? Can you understand? இப்போ just understand that இந்த ext4 அப்படின்றது வந்துட்டு it has been formatted to an actual disk. இது உங்களோட ஹார்ட்வேர் லெவலில் உங்களுடைய ஹார்ட் டிஸ்கில் ஒரு பார்ட்டிஷனில் வந்துட்டு இந்த ஃபைல் சிஸ்டமை நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம். அப்போது இந்த ext4 டிரைவர் வந்துட்டு பேசிக்கலி டைரெக்டாக அந்த உங்களுடைய ஹார்ட்வேர் கிட்ட பேசினா மட்டும்தான் அந்த ஓப்பன் லைக் வந்து இந்த ஓப்பனாக இருக்கட்டும் ஆர் அல்லது வந்து இந்த ரீடாக இருக்கட்டும் ஆர் அல்லது வந்து ரைட்டாக இருக்கட்டும் வாட் எவர் தட் லைக் த திங் இஸ் அதை வந்துட்டு உங்களால் இந்த இந்த ext4ன்ற அந்த ஒரு டிரைவரால் வந்துட்டு செய்ய முடியும். இந்த ext4ன்ற அந்த ஒரு டிரைவர் வந்துட்டு கர்னல் ஸ்பேஸில் இல்லாமல் யூசர் ஸ்பேஸில் வந்துட்டு இருந்தது அப்படின்னா ஒன்றுமே வந்துட்டு பண்ணியிருக்க முடியாது. அது ஏன் அப்படின்னா அகெயின் ext4 வந்துட்டு இந்த டிரைவர் வந்துட்டு டேரெக்டாக உங்களோட ஹார்ட் டிஸ்க் கிட்ட பேசணும். டேரெக்டாக அப்படி பேசணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த இன் அண்ட் அவுட் தேவை. இந்த இன் அண்ட் அவுட் வந்துட்டு கர்னல் ஸ்பேஸில் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். அப்போ இந்த ext4 வந்துட்டு டேரெக்டாக உங்களோட ஹார்ட் டிஸ்க் கிட்ட பேசணும் அப்படின்னா யூ நீட் தட் அடிஷ்னல் ப்ரிவிலேஜஸ். அப்போ கண்டிப்பாக ஃபார் ஷுவர் தட் இந்த ext4 டிரைவர் வந்துட்டு இட் வில் பி இன் யுவர் கர்னல் ஸ்பேஸ், யூசர் ஸ்பேஸில் இருக்கக்கூடாது. அப்போது ext4 அப்படின்ற அந்த ஒரு ஃபைல் சிஸ்டமாக இருக்கட்டும், NTFS-ஆக இருக்கட்டும், FAT32 இருக்கட்டும், FAT16 இருக்கட்டும், வாட் எவர் த ஃபைல் சிஸ்டம்,
இது எல்லாமே வந்துட்டு டைரெக்டாக ஹார்ட் டிஸ்க் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபைல் சிஸ்டம்ஸ். அப்போ டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஃபைல் சிஸ்டம்ஸாக இருந்ததுன்னா இட் ஹேஸ் டு பி இன் த கர்னல் ஸ்பேஸ், நோ அதர் ஆப்ஷன். புரியுதா? அப்போ இந்த லைக் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் வெரி வெல். ext4ன்ற அந்த ஒரு ஃபைல் சிஸ்டம் only lives in your kernel space, not in your user space. அப்போ நம்ம இங்க பார்க்குற அந்த FAT32 இருக்கட்டும், ext4 இருக்கட்டும், இதெல்லாமே வந்துட்டு it will be inside your kernel. kernel இதை சப்போர்ட் பண்ணல அப்படின்னா you cannot format your hard disk in these file systems. நீங்க நான் சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க OS போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். OSO கண்டிப்பா, அல்லது சிம்பிளா இந்த ஹார்ட் டிரைவை வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு புது டிஸ்கை நீங்க பார்ட்டிஷன் பண்றீங்க அப்படின்னா பார்ட்டிஷன் பண்ணும்போது எந்த ஃபைல் சிஸ்டம்னு சொல்லிட்டு வந்து கேட்கும். கரெக்டா? அந்த ஃபைல் சிஸ்டம்ஸ் வந்து நம்மளுக்கு லைக் நான் ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு காமிச்சுக்கிறேன். நான் ஏன் பண்ண முடியல? ஓப்பனாக இருக்குது, அது க்ளோஸ் பண்ணிட்டு இது எக்ஸ்ஃபேட். ஓகே, இது நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இல்லைன்னா ஒன்று நியூன்னு சொல்லிட்டு என்னதுக்கு வர மாட்டேங்குதுன்னு தெரியல. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சி இங்கே ஒரு புது பார்ட்டிஷன் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோமே. ஓகே, இது என்னோட 2வது ஹார்ட் டிஸ்க் VDB அல்லது வந்து STB. இப்போ நீங்கள் ஒரு புது ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் வந்து பார்ட்டிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஃபைல் சிஸ்டம்னு ஒன்று வந்துருக்கும். ext4, exFAT, ext3, ext4, FAT16, FAT32 இதெல்லாமே வந்துட்டு இருக்குதா? NTFS எல்லாமே வந்து இங்கே வந்துருக்குது. இது எல்லாமே எப்படி? இது எல்லாமே வந்துட்டு உங்களுடைய கர்னல் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். அப்படி சப்போர்ட் பண்ணலை, இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்களா BTRFS, அப்புறம் வந்துட்டு F2FS, HFS, HFS+, JFS, இதெல்லாமே வந்துட்டு என்னோட கர்னல் சப்போர்ட் பண்ணலை. விச் மீன்ஸ் இதுக்குரிய டிரைவர்ஸ் வந்துட்டு என்னோட கர்னல் ஸ்பேஸில் இல்லைன்னு அர்த்தம். அப்படி டிரைவரே வந்துட்டு இல்லை அப்படின்னா எப்படி வந்து ஃபார்மேட் பண்ண முடியும்? ஒரு இதை பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே நான் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு பேசிக்கலி என்ன அப்படின்னா என்னோட கர்னல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபைல் சிஸ்டம்ஸ் இதெல்லாம். ஓகேவா? என்னோட கர்னல் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா ஐ கேனாட் டூ திஸ். அதான் நான் சொல்கிறேன், இந்த ext4ன்றது மை கர்னல் சப்போர்ட்ஸ் இட். அதுக்கு அதனால தான் வந்துட்டு ஐ கேன் பேசிக்கலி ஃபார்மேட் ஹார்ட் டிஸ்க் டு அ ஃபைல் சிஸ்டம். புரிகிறதா? இதுவே 33 நிமிஷம் போயிடுச்சா? ஓகே ஓகே, இப்போது நம்ம வந்துட்டு இப்போ பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும். கரெக்டாக? இந்த ஃபைல் சிஸ்டம்ஸ் இப்போ நீங்கள் கேட்பீங்க, இப்போ எதுக்குடா FAT32 இருக்குது, ext4 இருக்குது. ஒரு ஃபைல் சிஸ்டமுக்குமே வந்துட்டு ஒரு பர்பஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஃபைல் சிஸ்டம்ஸில் வந்துட்டு ஜேர்னலிங்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு FAT32 வந்து கிடையாது. ஜேர்னலிங் அப்படின்றது வந்து என்னன்னா ஜஸ்ட் டு பேசிக்கலி டு அவாய்ட் டேட்டா இன்டெகிரிட்டி இஷ்யூஸ் when crashing. அது நீங்கள் போயிட்டு லினக்ஸ் ஜேர்னலிங் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஜேர்னலிங் ஃபைல் சிஸ்டம்னு சொல்லிட்டு அதை நீங்கள் போய் வாசித்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பேசிக்கலி இட் இஸ் அ மெக்கானிசம் டு பேசிக்கலி ப்ரிவென்ட் த டேட்டா இன்டெகிரிட்டி இஷ்யூஸ் while the system crashes. சிஸ்டம் கிராஷாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த பவர் ஃபெயிலியராக இருக்கட்டும், இதெல்லாமே வந்துட்டு பேசிக்கலி என்ன உங்களுக்கு வந்து இந்த டேட்டா லாஸ் ஆர் டேட்டா இன்டெகிரிட்டி இஷ்யூஸ் எல்லாமே வந்து ப்ரிவென்ட் பண்ணும். லைக் என்ன ஜீனியஸ் வே. ஓகேவா? இதை பற்றி நீங்கள் போய் லேர்ன் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஜேர்னலிங் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டே வந்து இந்த ஃபைல் சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்தது யாருன்னா இந்த ext தான். இதுக்கு முன்னாடி FAT32 அது வந்து கிடையாது. அண்ட் FAT32 வந்துட்டு பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இட் கேன் ஒன்லி ஆக்சஸ் அப் டு 4 GB ஆஃப் யுவர் ஸ்டோரேஜ். அதை தாண்டி வந்துட்டு மிச்ச ஸ்டோரேஜை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு 1 TB 2 TB அதுவே வந்துட்டு இருந்தாலுமே FAT32 கேன் ஒன்லி ஆக்சஸ் அபவுட் 4 GB. ஸோ ஒரு ஃபைல் சிஸ்டமே வந்துட்டு இட் இஸ் பீன் டெடிகேட்டட் டு அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அப்படின்றதுனால வி ஹேவ் மல்டிபிள்
many ஃபைல் சிஸ்டம்ஸ். அண்ட் இந்த எல்லா ஃபைல் சிஸ்டமுமே வந்துட்டு இட் லிவ்ஸ் இன் யுவர் கர்னல் ஸ்பேஸ். ஓகே, நாட் இன் யுவர் யூசர் ஸ்பேஸ். இந்த கர்னல் ஸ்பேஸில் வாழ்கிறதுனால இட் கேன் டைரக்ட்லி கோ அண்ட் ஆக்சஸ் யுவர் ஹார்ட் டிஸ்க். இப்போ வாட் இஃப் there is a file system that lives in your user space? கேட்குறதுக்கு நல்லா இருக்குதா? ஒரு ஃபைல் சிஸ்டம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு they live in the kernel space. What if there is a file system that lives in your user space? கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. அது எப்படா முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எஸ், இட் இஸ் பாசிபிள். அண்ட் அந்த மாதிரியான ஒரு ஃபைல் சிஸ்டம் தான் வந்து என்னன்னா ஃபியூஸ். சி, 33 நிமிஷத்துக்கு ஏன்டா ரம்பத்தை போட்டு இழுக்கிறேன்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. இப்போ நான் இந்த சென்டென்ஸை சொன்ன உடனே கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் என்ன அப்படின்ட்டு? இதே சென்டென்ஸை நான் முதல்ல சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஃபைல் சிஸ்டம் தட் லிவ்ஸ் இன் யுவர் யூசர் ஸ்பேஸ் நான் சொல்லியிருந்தேன்னா யாருக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ முதல்ல நார்மலாக ஒரு ஃபைல் சிஸ்டம்னா என்னது, அது எங்கே வாழுது, அது எப்படி லைக் அது வந்து எப்படி இப்படிலாம் அது பண்ணுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா நவ் அ ஃபைல் சிஸ்டம் தட் லிவ்ஸ் இன் அ யூசர் ஸ்பேஸ் லைக் அ ஃபைல் சிஸ்டம் தட் லிவ்ஸ் இன் அ யூசர் ஸ்பேஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அதனால தான் வந்து இந்த 33 நிமிஷம் ரொம்ப 36 நிமிஷமா. ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஃபைல் சிஸ்டம்ஸை பற்றி நாலேஜ் இருந்தது அப்படின்னா தென் இந்த 36 நிமிஷம் வந்து வேஸ்ட்டாக தான் போயிருக்கும். பட் ஃபார் அ அப்சல்யூட் பிகினர் திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு லேர்ன். பேசிக்ஸே தெரியாமல் வந்துட்டு டேரெக்டாக ஃபியூஸ்குள்ள நீங்கள் குதிச்சிங்கன்னா ஒன்றும் புரியாது. ஓகே, நைஸ். இப்போது லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃபியூஸ். ஓகேவா? இந்த ஃபியூஸ் அப்படின்றது வந்து என்னன்னா, அகெயின் சொன்ன மாதிரி இட் இஸ் அ ஃபைல் சிஸ்டம் தட் லிவ்ஸ் இன் யுவர் யூசர் ஸ்பேஸ். எதுக்கு நான் வந்து உட்காந்து கிரிக்கிட்டு இருக்கீங்க? நான் கிரிக்கிறதுனால யாருக்கும் எந்த ஒரு லாபமும் கிடையாது. என்னமோ மை சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோதான். ஓகே, என் ஃபைல் சிஸ்டம் தட் லிவ்ஸ் இன் த யூசர் ஸ்பேஸ் அப்படின்னா அதனால என்ன யூஸ்? இப்போது ஒரு ஃபைல் சிஸ்டம் வந்துட்டு டைரெக்டாக டிஸ்க் ஆக்சஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுச்சுன்னா, ப்ரிவிலேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே வந்து தேவை இல்லாத ஒரு ஃபைல் சிஸ்டம்னா தென் அது கர்னலில் வாழணும்னு சொல்லிட்டு வேண்டிய அந்த அவசியமே இல்லையே. ப்ரிவிலேஜஸ் வேணும்னா மட்டும்தான் வந்து இந்த ஃபைல் சிஸ்டம் வந்து கர்னலில் வாழணும். அந்த ஒரு ப்ரிவிலேஜே தேவை இல்லை அப்படின்னா அந்த ஒரு ஃபைல் சிஸ்டம் வந்து கர்னலில் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. let it be in the user space. Okay. அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக நான் ஒன்று வந்து வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னா, take a look at this guys. Documents and MNT இல்லையா F okay yes இதுக்கு நான் ஓகே இங்கே போச்சு இது. ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்போ நான் வந்துட்டு என்ன செய்ய போகிறேன் மட்டும் நீங்கள் பாருங்கள். டாக்குமெண்ட்ஸ் எஃப் யூசர்ஸ் எம்என்டி இல்லை சிடி டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 இல்லை சிடி டெஸ்ட் 1 ஏய். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு இங்கே வந்து மொத்தம் 3 ஃபைல் இருக்குது, ஹலோ, டெஸ்ட்டு, விகாஷ்ன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு டச் another ஃபைல். touch, let's say என்ன வைக்கலாம் பேர், ஃபோன் ஒரு மொபைல். ஓகே, mobile.txt. நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே நான் கொடுக்குறது எல்லாமே ஸ்மால் லெட்டர். பார்க்க முடியுதா? நார்மலாக அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைலோடைய நேம் வந்து ஸ்மால் லெட்டரில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சி என்னது கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. நான் இங்கே கிரியேட் பண்ண ஃபைல் என்னமோ ஸ்மால் லெட்டர் தான், ஆனால் எனக்கு வந்தது கேப்ஸ். இன்ட்ரெஸ்டிங்ல. இப்போ வந்து ஐ கேன் சிம்பிளி சே லைக் எக்கோ சம்திங் டு mobile.txt. இங்கேயுமே நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே நான் கொடுக்குறது ஸ்மால் லெட்டர் தான். ஆக்சுவல் ஃபைல் நேம் கேபிட்டல் லெட்டர். இட் ஒர்க்ட். இப்போ நான் கேட் mobile.txt, இங்கேயுமே நான் கொடுக்குறது ஸ்மால் லெட்டர் தான்.
பட் ஆக்சுவல் ஃபைல் கேப்ஸ் சம்திங். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு கிளிம்ஸை நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. ஓகே, சம்திங் இஸ் ஹேப்பனிங். அப்போது ஒரு ஃபைல் சிஸ்டம் வந்துட்டு எப்படியெல்லாம் உங்களால் வந்துட்டு மேனிப்புலேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களோட வித்தை எல்லாத்தையும் நீங்கள் வந்து இறக்கலாங்க பேசிக்காக. அதுதாங்க வந்து இந்த உங்கள் யூசர் ஸ்பேஸில் ஒரு ஃபைல் சிஸ்டம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து சும்மா விடுவீங்களா? கிடையாதுல்ல. கர்னலில் இருந்தால் தான் அதை உங்களால் வந்துட்டு மேனிப்புலேட் பண்ண முடியாது. அது வந்து கர்னல் ஸ்பேஸ். யூசர் ஸ்பேஸில் ஒரு ஃபைல் சிஸ்டமா? அப்போ நான் என்ன நடந்துச்சுன்னா அது பண்ணலாமே அப்படின்னு வந்து ஒரு வைல்ட் ஐடியா தான் வந்துட்டு இது. நான் கொடுக்குற அந்த ஃபைல் நேம்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து கேப்ஸாக மாற்றி கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த ஃபைல் சிஸ்டமோட வேலை. ஓகேவா? ஸோ இதோட கோடு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லெட்ஸ் சிம்பிளி nano test4.py. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இங்கே உங்களுக்கு பைத்தான்லேயே வந்து ஃபியூஸ் பைன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பேக்கேஜ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் பண்ணீங்கன்னா இட் வில் ஒர்க். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ வந்து நான் எப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஃப்ளோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அந்த கோடு உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஃப்ளோ புரியாமல் இந்த கோடை நான் உங்களுக்கு வந்து காமிச்சேன்னா புரியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் kernel அப்படிதானே, அண்ட் திஸ் இஸ் யுவர் யூசர் ஸ்பேஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கர்னலில் வந்துட்டு we have what's called a virtual file system layer. கரெக்டாக? virtual file system. இதுக்குள்ளே வந்துட்டு we have a table, லைக் எந்தெந்த ஃபோல்டர்ஸ் ஆர் எந்தெந்த பாத் வந்துட்டு லைக் அது வந்துட்டு எந்தெந்த ஃபைல் சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணுது, லைக் வந்து இந்த எந்தெந்த ஃபைல்ஸ் வந்து வச்சுருக்குது, லைக் எந்தெந்த ஃபைல் சிஸ்டம் அது வந்து வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டேபிளில் வந்து இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் அங்கே காட்டின மாதிரி இந்த சிடி டாக்குமெண்ட்ஸ் இந்த test1 அப்படின்றது வந்துட்டு இந்த ஃபோல்டர் வந்துட்டு இதோட அண்டர்லைங் ஃபைல் சிஸ்டம் வந்து என்ன பண்ணால் ஃபியூஸ். ஓகே, இதோடைய அண்டர்லைங் ஃபைல் சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னா ஃபியூஸ். ஏன்னா நான் தான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமில் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பேன். இதை நம்ம ரன் பண்ணும்போது பார்த்துருப்போம். கரெக்டாக? இதை நம்ம வந்து ரன் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த பைத்தான் ப்ரோக்ராம் வந்து எனக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் கொடுக்குற இந்த இன்புட் லொக்கேஷனை வந்துட்டு ஃபியூஸ் ஃபைல் சிஸ்டம் வச்சு எனக்கு வந்து ஃபார்மேட் பண்ணிடும், பேசிக்கலி மவுண்ட் பண்ணிடும். ஓகேவா? இதுதான் வந்து என்னுடைய டார்கெட். பேசிக்கலி இதான் வந்துட்டு என்னுடைய அந்த ஆக்சுவலான ஃபோல்டர். திஸ் இஸ் நாட் மை மவுண்ட். ஓகேவா? இது நான் வந்து இங்கே வந்து இந்த எம்என்டியில் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பட் திஸ் இஸ் நாட் மை மவுண்ட். திஸ் இஸ் ஜஸ்ட் another ரெகுலர் ஃபோல்டர். இந்த ஃபோல்டரில் உள்ள எல்லா கண்டென்ட்டையுமே வந்துட்டு எனக்கு இந்த லொக்கேஷனில் ஃபியூஸை வச்சு மவுண்ட் பண்ணு நான் சொல்கிறேன். என் வார்த்தையை நீங்கள் நல்லா இன்னொரு வாட்டி கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த ஃபோல்டர் இஸ் ஜஸ்ட் another ரெகுலர் ஃபோல்டர் which is been formatted using ext4. இந்த ஃபோல்டரில் உள்ள எல்லா கண்டென்ட்டையுமே வந்துட்டு எனக்கு இந்த ஃபோல்டரில் மவுண்ட் பண்ணு. எதை வச்சு? ஃபியூஸை வச்சு. நான் ஃபியூஸை வச்சு மவுண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபோல்டரில் நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபைலை இந்த ஃபியூஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டராக மாற்றலாம், ஸ்மால் லெட்டராக மாற்றலாம், என்னனாலும் பண்ணலாம். அந்த ஃபைலுக்குள்ளே டிஃபால்ட் கண்டென்ட்டை போடலாம். இட் கேன் டூ வாட் எவர் த ஜங்க் இட் வாண்ட்ஸ் டு டூ. த ஃபியூஸ் ஃபைல் சிஸ்டம் அது நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ இந்த பைத்தான் இந்த test4.py இந்த ஃபைல், இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்தால் இந்த ஒரு ஸ்கிரிப்ட் தான் எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபியூஸ் ஃபைல் சிஸ்டமை எனக்கு வந்து க்ரியேட் பண்ணி எனக்கு இந்த ஒரு லொக்கேஷனில் எனக்கு வந்து மவுண்ட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ளோ நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தென் வி கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் த ஃபியூஸ் இஸ் ஆல் அபவுட். ஓகே, இப்போ MNT test1 நான் இந்த லொக்கேஷன்லேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு பேசிக்கலி டச் அ ஃபைல். ஓகே, டச் சம்திங். ஓகே, இப்போது இந்த ஒரு கமாண்ட் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட் வில் பேசிக்கலி யூஸ் த சிஸ்டம் கால்ஸ் பேசிக்காக. அப்படி தானே?
இது வந்துட்டு பேசிக்கலி இப்போ கிரியேட்ன்ற சிஸ்டம் கால் வந்து யூஸ் பண்ணுதுன்னா ஓகே லெட்ஸ் சே இட் யூசஸ் த கிரியேட் சிஸ்டம் கால். இந்த கிரியேட்ன்ற சிஸ்டம் கால் வந்து பேசிக்கலி என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு கர்னலுக்கு போகும். கர்னலுக்கு போயிட்டு டேய் இந்த லொக்கேஷனில் இந்த ஃபைலை இவன் கிரியேட் பண்ண போகிறான், இது எந்த ஃபைல் சிஸ்டம்னு சொன்னால் நான் அவன்கிட்ட நான் பேசிப்பேன் சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கிட்ட கேட்கும். அப்போது இந்த mount/test1ன்றது ஃபியூஸ் ஃபைல் சிஸ்டம்னு நீங்கள் நம்ம வந்துட்டு இந்த அன்னைக்கு அந்த ஒரு பேசிக்கலி ஒரு ரோ வந்து எனக்கு வந்து இருக்கும். ஓகே ஃபைன், அப்போது இது ஃபியூஸ் ஃபைல் சிஸ்டம் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபியூஸ் அந்த ஃபைல் சிஸ்டமுடைய டிரைவர்கிட்ட பேச போகும். ஆக்சுவலி இந்த ஃபியூஸ் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் எ கர்னல் மாடியூல் பேசிக்காக. ஸோ பேசிக்கலி கர்னல் மாடியூல் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா விதவுட் சேஞ்சிங் த கர்னல்ஸ் சோர்ஸ் கோட் உங்களால் வந்துட்டு ரன் டைம்லேயே வந்து கர்னலுக்கு வந்து கோடை இன்ஜெக்ட் பண்ண முடியும். அதான் வந்து கர்னல் மாடியூல். ஸோ அதே லைக் அந்த மாதிரி வந்துட்டு இந்த libfuse அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் பேசிக்கலி என்ன சொல்கிறது, libfuse is a kernel module, the fuse kernel module. ஸோ இந்த கர்னல் மாடியூல் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கர்னலில் போயிட்டு உட்காந்துக்கிறோம். அப்போது இது இந்த லொக்கேஷன் இட் இஸ் த ஃபைல் சிஸ்டம் ஆஃப் ஃபியூஸ்னு தெரிஞ்ச உடனே இந்த கிரியேட்டை வந்துட்டு எனக்கு இந்த ஃபியூஸ் டிரைவருக்கு சென்ட் பண்ணிடும். தென் த ஃபியூஸ் டிரைவர் நோஸ் ஓகே ஐ நோ வாட் டு டூ அப்படின்ட்டு. நல்லா நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே ext4 வந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த ext4 வந்துட்டு டைரெக்டாக எனக்கு ஹார்ட் டிஸ்க் கிட்ட பேச போயிடும், கரெக்டா? பட் இந்த ஃபியூஸ் அப்படி பண்ணாது. இந்த ஃபியூஸ் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஓகே திஸ் லொக்கேஷன் இஸ் ஆஃப் த டைப் ஆஃப் ஃபியூஸ். அப்போது இந்த ஃபியூஸ் டிரைவர் வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு யூசர் ஸ்பேஸில் ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது, இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் அவன்கிட்ட வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவேன். நம்ம இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து எங்கே நம்ம வந்து ரன் பண்ணுறோம், யூசர் ஸ்பேஸில். ஓகே, இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து ரன் பண்ணுறது எங்கே, யூசர் ஸ்பேஸில். அப்போது இந்த ஃபியூஸ் டிரைவர் வந்து எனக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே ஆல்ரெடி வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூசர் ஸ்பேஸில் ஒருத்தர் வந்திருக்கான், நான் அவனுக்கு இந்த ஆப்ரேஷனை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். திஸ் இஸ் அவர் user space program that is running in the background. அப்போ இந்த create அப்படின்ற அந்த ஒரு ஆப்ரேஷனை எனக்கு அந்த ஃபியூஸ் டிரைவர் வந்துட்டு என்னோட யூசர் ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுச்சு. இப்போ இந்த யூசர் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு அந்த கிரியேட்டை உண்மையிலே கிரியேட் பண்ணலாம் அல்லது கிரியேட் பண்ணாமல் கூட போகலாம். இட்ஸ் ஆல் அப் டு வாட் வி டூ ஆஸ் அ ப்ரோக்ராமர். As a user space programmer, it's up to us. இந்த கிரியேட்டுக்குள்ள நம்ம என்னனாலும் பண்ணலாம். ஒரு ஃபைலை நம்ம வந்து கிரியேட் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா மீதி உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அழிச்சிட்டு அந்த ஃபைலை மட்டும் நம்ம வந்து புதுசாக நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். வாட் எவர் என்னனாலும் நம்ம வந்து பண்ணலாம். இட்ஸ் அப் டு அஸ் ஆஸ் அ ப்ரோக்ராமர். ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு புது ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃபைலோடைய அந்த கேரக்டர்ஸை லோவர் கேஸ்லேருந்து அப்பர் கேஸ்க்கு மாற்றி வந்து அந்த ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இட்ஸ் அப் டு யூ, இட்ஸ் அப் டு யுவர் கிரியேட்டிவிட்டி. யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ ஆஸ் அ ப்ரோக்ராமர். யூ ஹாவ் த ஃப்ரீடம். ஸ்கை இஸ் த லிமிட். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு திஸ் இஸ் த ஃப்ளோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் இது வந்து கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஒன்ஸ் கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த கிரியேட் பண்ணதை வந்துட்டு இட் வில் பேசிக்கலி சென்ட் பேக் டு த ஃபியூஸ் டு த கர்னல் அண்ட் த கர்னல் வில் பேசிக்கலி அப்டேட் த டச் கமாண்ட். டச் கிட்ட வந்து சொல்லிடும் ஓகே கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அண்ட் தென் திஸ் கமாண்ட் வில் பேசிக்கலி பி சக்ஸஸ்ஃபுல் வித் ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ் கோட் 0. புரியுதா? திஸ் இஸ் த என்டையர் ஃப்ளோ. முதல்ல this command will basically call a system call. This call will basically go to the VFS. அந்த VFSல வந்துட்டு என்ன ஃபைல் சிஸ்டம் சொல்லிட்டு பார்க்கும். அண்ட் அந்த ஃபைல் சிஸ்டமோட டிரைவர் இது வந்து கூப்பிடும். அண்ட் தென் அந்த ஒரு டிரைவர் வந்துட்டு இட் வில் பேசிக்கலி கால் அவர் யூசர் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். and that user space program will basically
டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். புரியுதா? பெரிய ஒரு ஒரு சைக்கிள். திஸ் இஸ் ஹவு திங்ஸ் பேசிக்கலி ஒர்க். நீங்கள் இப்போ இதே இது எல்எஸ் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, எல்எஸ்ன்றது வந்துட்டு பேசிக்கலி என்னன்னா ரீட் த டைரக்டரி. கரெக்டா? ரீட் த டைரக்டரி, அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே எனக்கு வந்து காட்டு அப்படின்னு சொல்கிறோம். அது வந்துட்டு ரீட் டெர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் கால் வந்து இருக்குது. அண்ட் இந்த ஒரு காலை வந்து பண்ணும். அண்ட் அதே மாதிரி அந்த எல்லா சைக்கிள்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு ஃபைனலி இந்த ரிசல்ட் வரும். ஸோ இதோடைய டேக் அவே வந்து என்ன அப்படின்னா, எனக்கு என்னுடைய ஃபைல் சிஸ்டமுடைய பேக் அண்ட் கோடு வந்துட்டு எனக்கு கர்னலில் இல்லை, யூசர் ஸ்பேஸில் இருக்குது. பார்க்க முடியுதா? த ஃபைல் சிஸ்டம் இஸ் இன் மை யூசர் ஸ்பேஸ், நாட் இன் த கர்னல். இந்த ஃபியூஸ்ன்ற அந்த டிரைவரோட வேலை என்னன்னா ஜஸ்ட் டு ரீடைரக்ட், அவ்வளோதான். இதுக்கிட்ட இந்த லாஜிக் இல்லை, இதுக்கிட்ட தான் இந்த ஒரு லாஜிக் இருக்குது. என்னோட யூசர் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் கிட்ட தான் இந்த ஒரு லாஜிக் இருக்குது. புரிகிறதா? ஸோ அதே மாதிரி நவ் லெட்ஸ் கம்பேர் இட் வித் S3FS. ஓகே, S3FS பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ அதே மாதிரி லெட்ஸ் சே கர்னல் அண்ட் யூசர் ஸ்பேஸ் அண்ட் VFS அண்ட் S3FS அண்ட் அவர் திங். இப்போ நான் வந்து இங்கே டச்னு கொடுக்குறேன், டச் hello.txt நான் இங்கே கொடுக்குறேன். அண்ட் இது வந்துட்டு என்னோட S3FS ப்ரோக்ராம். ஓகேவா? S3FS ஃபைல் சிஸ்டம் ப்ரோக்ராம். ஓகே, இது வந்து என்னோட பக்கெட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டச் hello.txt நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா இது என்னோட VFSல போய் செக் பண்ணும் இந்த ஒரு லொக்கேஷன் எந்த ஃபைல் சிஸ்டம் சொல்லிட்டு. S3FS நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த S3FS அப்படின்ற அந்த ஒரு கர்னல் மாடியூல் வந்துட்டு டைரக்டாக கர்னல் ஸ்பேஸ்லேருந்து இங்கே போய் ஆக்சஸ் பண்ணிச்சுன்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நம்ம இங்கே அதுக்கு வரல. S3FS இஸ் அ ஃபியூஸ் ஃபைல் சிஸ்டம், விச் மீன்ஸ் த ஃபைல் சிஸ்டமுடைய ஒர்க் வந்துட்டு இட் வில் பி டன் இன் த யூசர் ஸ்பேஸ். இது டைரெக்டாக இங்கேருந்து இங்கே போகாமல் இங்கேருந்து என்னோட யூசர் ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு வரும். ஜஸ்ட் a second. ஸோ ஒன்ஸ் என்னோட யூசர் ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு இது வந்து வந்துடுச்சு அப்படின்னா then our user space program will basically make a connection to that remote server and it will basically do all the work. அப்போ நீங்கள் கேட்பீங்க, டேய் இவ்வளோ புத்திசாலியாக பேசுகிறீங்க, சாக்கெட் கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன நீ யூசர் ஸ்பேஸில் இருந்தால் நீங்கள் பண்ணுவேன்னு கேட்பீங்க. நோ, சாக்கெட் கனெக்ஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூசர் ஸ்பேஸில் இருந்து நம்மளால செய்ய முடியாது. பட் we have a system called socket. System called socket. Okay. So socket and the system call on that it is available in the user space, and this is basically this system call will in turn will call the interrupts in the kernel. But just understand that in the socket and system call வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு யூசர் ஸ்பேஸில் வந்துட்டு இந்த இருக்குதுன்றதுனால நம்மளால் வந்துட்டு டைரெக்டாக யூசர் ஸ்பேஸில் இருந்தே வந்துட்டு we can make a connection, not in a literal way. Socket and system call வந்துட்டு it will basically call the kernel's code, and the kernel's code தான் வந்துட்டு அந்த கனெக்ஷனை மேக் பண்ணுது. பட் there is என்ன சொல்கிறது, யூசரால் வந்துட்டு சாக்கெட் என்ற சிஸ்டம் கால் வந்து யூஸ் பண்ண முடியுன்ற எங்கள் யூசர் ஸ்பேஸில். ஓகேவா? XT4 மாதிரி வந்துட்டு இந்த இன் அண்ட் அவுட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாமல் போக அப்படி இல்லாமல் சாக்கெட்டை நம்மளால் வந்துட்டு இந்த யூசர் ஸ்பேஸ்லேருந்து யூஸ் பண்ண முடியுன்றதுனால நம்மளால் வந்து we can make the connection from the user space. ஸோ இங்கே வந்துட்டு S3FS வந்துட்டு அந்த கனெக்ஷனை மேக் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு இங்கே நான் இங்கே அப்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன்னா, இந்த அப்பர் தான் வந்துட்டு எனக்கு பேசிக்கலி எல்லா வேலையும் பார்க்குது. இங்கே அப்பர்ன்னு கொடுக்காம அந்த S3FS எனக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே எனக்கு பேசிக்கலி இந்த ரீடு, அந்த ரீடு டைரக்ட்லாம் இருக்குல்ல, இந்த ரீடு ஓப்பன் கிரியேட்டு, இங்கே வந்துட்டு இட் பேசிக்கலி என்ன பண்ணும் அப்படின்னா it will make a socket connection to that bucket and it will make the API call using its actual API URL, and it will fetch all the information from that bucket and it will basically send it to the user space program. புரியுதா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு என்னென்னா S3FS நம்மளுக்கு வந்து வேலை செய்யுது.
புரிகிறதா? ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு 54 நிமிஷம் ஆயிடுச்சாடா. நைஸ். ஓகே கைஸ், நான் இதுக்கு மேலே வந்து இழுத்தேன் அப்படின்னா வளவலன்னு போயிடும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஃபைல் சிஸ்டம்ஸை பற்றி வரப்போகிற இந்த கர்னல் டெவலப்மெண்ட் வீடியோஸ் நம்ம வந்து பார்ப்போம். மேபி பார்ட் 4 ஆர் பார்ட் 5, ஐ எம் நாட் ஷுர். பட் கண்டிப்பாக வந்துட்டு வரப்போகிற கர்னல் டெவலப்மெண்ட் வீடியோஸில் வி ஆர் கோயிங் டு மேக் அவர் ஓன் FAT32. ஸோ அதில் வந்துட்டு பிட் லெவலில் நம்ம பார்ப்போம் ஹவு திங்ஸ் ஒர்க் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அன்டில் தென் டேக் கேர், குட் பை, டாட்டா. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க. ஓகேவா? பை.